அனைவருக்கும் வணக்கம். காளியம்மாள் அவர்கள் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அவங்களை இணைத்து கொண்டது அரசியல் வட்டாரத்தில் மிகப்பெரிய அளவில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. காளியம்மாள் கடந்த 2025ஆம் ஆண்டு நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகிய காலம் முதல் இன்று வரை அவங்க இந்த கட்சிக்கு போயிட்டாங்க, அந்த கட்சிக்கு போயிட்டாங்க அப்படின்னு ஏகப்பட்ட வதந்திகள் காளியம்மாள் அவர்களை சுற்றி இருந்து கொண்டே இருந்திருக்கு. அது எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி இன்று காலை எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய முன்னிலையில் அதிமுகவில் காளியம்மாள் தன்னை இணைத்துக் கொள்றாங்க. இணைத்து கொண்டதற்கு பிறகு பத்திரிகையாளர்களையும் சந்திக்கிறாங்க. அதில் ஒரு பத்திரிகையாளர் அருமையான கேள்வியை முன்வைக்கிறார். இவ்வளோ வருடங்களாக நாம் தமிழர் கட்சியில் சேர்ந்து பெரிய திராவிட கட்சிகளாக இருக்கக்கூடிய திமுகவையும் அதிமுகவையும் எதிர்த்து அரசியல் பண்ணிக்கிட்டு இருந்த நீங்கள் இன்னைக்கு திராவிட கட்சியில் ஒன்றாக இருக்கக்கூடிய அதிமுகவில் இணைந்ததற்கான காரணம் என்ன அப்படிங்கிற கேள்வியை முன்வைக்கிறாரு. அந்த கேள்விக்கு பதிலளித்த காளியம்மாள் அவர்கள் 2 முக்கிய காரணங்கள் இருக்குன்னு அதிமுகவில் இணைஞ்சதுக்கு. ஒன்று, அடித்தட்டு குடும்பத்திலிருந்து தலைமையை நோக்கி நகர்வதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது அதிமுகவில் இருக்கு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரொம்ப கஷ்டப்படுற ஏழ்மையான ஒரு குடும்பத்திலிருந்து இன்னைக்கு தலைமை பீடத்தை நோக்கி நகர்ந்திருக்கிறார். அவர் ஒரு இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்றாங்க. என்ன காரணம்? 2 விஷயம் இதில் சொல்ல முடியும். நான் அதிமுகவை தேர்வு செய்ததற்கான ஒரு காரணம், இந்த கட்சியினுடைய தலைமை ஏற்றிருக்கக்கூடியவர் ஒரு அடிப்படை குடும்பத்திலிருந்து, ஒரு சாமானிய குடும்பத்திலிருந்து ஒரு தலைமையை எட்ட முடியும் அப்படிங்கிற ஒரு சூழலுடைய ஜனநாயக சூழல் இருப்பதனாலையும், ஒரு தமிழனுடைய தலைமையின் கீழ் இயங்குவதற்கான ஒரு மன உறுதியோடு நான் இருந்ததுனாலையும் அதிமுகவை தேர்வு பண்ணியிருக்கேன். இதே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த அதிமுகவுடைய தலைமை அந்த பீடத்திற்கு நகர்ந்த வரலாறை நம்ம திரும்ப காளியம்மாளுக்கு நினைவூட்ட வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்குது. இதே கூவாத்தூரில் யார் அடுத்த முதலமைச்சர் அப்படிங்கிற தேர்வு நடக்குது. அப்போ சசிகலா அவர்கள் மற்றும் டிடிவியுடைய தலைமையின் கீழே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக தேர்வு செய்யப்படுறார். அப்படி தேர்வு செஞ்சதுக்கு நன்றி கடனாக சசிகலா அவர்களுடைய காலை டேபிளுக்கு அடியில் தேடினவர் தான் இந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அதுக்கப்புறம் 2வது முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு காளியம்மாள் சொல்றாங்க அப்படின்னா, அவர் ஒரு தமிழர், ஒரு தமிழருடைய தலைமையின் கீழே நான் செயல்படணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் நான் அதிமுகவை செலக்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்றாங்க. இதே மக்கள் ஸ்டெர்லைட்டுக்கு எதிராக அன்று போராடிய பொழுது தன்னுடைய இரும்பு கரத்தை கொண்டு தமிழர்களுடைய கழுத்தை நெரித்தவர் தான் இந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இவரும் நிறைய தமிழர் விரோத போக்க பல இடங்களில் கையில் எடுத்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் சொல்கிறாங்க 2026 தேர்தலில் மக்கள் மாற்றத்தை விரும்புகிறாங்க, அந்த மாற்றத்தை கொடுக்கக்கூடிய கட்சி அதிமுக அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மாற்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இல்லை, திராவிடத்திற்கு மாற்று தமிழ் தேசியம். அப்போது திமுக அதிமுக இந்த 2 கட்சிக்கும் மாற்றாக நிற்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி தான் உண்மையான மாற்று. திமுகவிற்கு பதிலாக அதிமுக வரணும் அப்படிங்கிறது ஏமாற்று. திமுகவிலிருந்து அதிமுக எந்த வகையில் மாற்று? அங்கேயும் கரப்ஷன், இங்கேயும் கரப்ஷன், அங்கேயும் கலெக்ஷன், இங்கேயும் கலெக்ஷன், அங்கேயும் கனிம வள கொள்ளை, இங்கேயும் கனிம வள கொள்ளை. ஆக மொத்தத்தில் இவங்க 2 பேருமே ஒரே குட்டையில் ஊர்ன மட்டைங்க தான். அப்போ உண்மையான மாற்று அப்படிங்கிறது நாம் தமிழர் கட்சி. அந்த நாம் தமிழர் கட்சியில் நீங்கள் பயணிச்சுக்கிட்டு இருந்த வரைக்கும் உங்களுக்கான மரியாதை அப்படிங்கிறது மக்களுக்கு மத்தியில் கிடைத்து வந்தது. இப்போ நீங்கள் அதிமுகவில் போய் உங்களை இணைத்து கொண்டதுக்கு பேர் என்னன்னா சந்தர்ப்பவாதம். உங்களுக்கு நாளைக்கு மாநில பொறுப்பு அதிமுகவில் கொடுப்பாங்க. இன்னைக்கு காளியம்மாள் பேசும்போது சொல்றாங்க, நான் 2010 அதிமுகவில் மாவட்ட பொறுப்பாளராக இருந்த ஒரு நபர் அப்படின்னு காளியம்மாள் அவர்கள் சொல்றாங்க. 2010 நான் மாவட்ட பொறுப்பில் இருந்தேன் அப்படின்னா இன்னைக்கு எனக்கு மாநில பொறுப்பு வேணும் அப்படின்னு சொல்லாம சொல்றாங்க காளியம்மாள் அவர்கள். அது மட்டும் இல்லாமல் எம்எல்ஏ சீட்டு அது இது அப்படின்னு ஏகப்பட்ட பேரங்களின் அடிப்படையில் தான் அதிமுகவில் காளியம்மாள் இணைந்திருக்க முடியும். இதே நாம் தமிழர் கட்சியில் காளியம்மாள் அவர்கள் பயணித்தப்ப மகளிர் பாசறையுடைய மாநில ஒருங்கிணைப்பாளராக இருந்தாங்க. காளியம்மாள் அவர்கள் எங்கள் குலசாமி அப்படின்னு சொல்லி சீமானவர்கள் பல மேடைகளில் சொல்லியிருக்கிறாங்க. ஒட்டுமொத்தமாக தமிழ் மக்களால் நேசிக்கக்கூடிய ஒரு நபராக காளியம்மாள் இருந்தாங்க. ஆனால் அதிமுகவுக்கு போனதுக்கப்புறம் காளியம்மாளுக்கு இதற்கு முன்னாடி இருந்த நற்பெயர் இருக்குமா அப்படிங்கிறது சந்தேகம்தான். காளியம்மாள் சொல்கிறாங்க, அதிமுகவில் இணைகிறது அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட முடிவு இல்லை, மக்களுடைய முடிவு. என்னை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே கடந்த 1 ஆண்டுகளாக நான் மக்கள்கிட்ட கருத்து கேட்குறேன், எந்த கட்சிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி நான் பலகட்ட பேச்சுவார்த்தைகளை நடத்தியிருக்கேன். அப்போ என்கிட்ட அதிமுகவில் இணையிறது தான் நம்மளுடைய எதிர்காலத்துக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு மக்கள் சொன்னாங்க. அதனால தான் நாங்கள் அதிமுகவில் இணையிறோம் அப்படின்னு சொல்லி மக்கள் மேலே பழியை தூக்கி போடுறாங்க. அதாவது இந்த திமுகவிற்கு மாற்று சக்தியாக ஒருபொழுதும் அதிமுகங்கிறது இருக்கவே முடியாது. அப்புறம் எப்படி மக்கள் அதிமுக ஆட்சி பொறுப்புக்கு வந்துட்டா நமக்கு நல்லது நடந்துடும் அப்படின்னு நம்புவாங்க? இதுவரைக்கும் அதிமுக ஆட்சி காலகட்டத்தில் மக்களுக்கு நடந்த நன்மை
என்ன? இதே ஜெயலலிதா அம்மையார் இருந்தப்ப அவங்க பல திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க. மக்களுக்கு பயனுள்ள பல விஷயங்களை செய்திருக்கிறாங்க. எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா அம்மா உணவகம் போன்ற திட்டங்கள் வந்து மக்களுக்கு உண்மையிலேயே பயனுள்ளதாக இருந்தது. ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சரா இருந்த காலகட்டத்தில அதிமுக வந்து தமிழக மக்களுக்கு செய்த நன்மை என்ன? எதன் அடிப்படையில உங்களுடைய மக்கள் அதிமுகவுக்கு நம்ம வாக்களிக்கலாம், அதிமுகவுக்கு நமக்கு ஆதரவு கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்தாங்க? மக்கள் வந்து கடந்த 5 ஆண்டுகளாக மிகப்பெரிய ஏமாற்றத்தில் இருந்தாங்க. வருகிற 2026 தேர்தலில் மாற்றத்தை நோக்கி மக்கள் நகர்றாங்க. அடுத்த மாற்றத்திற்கான கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு சொல்லிட்டு காளியம்மாள் சொல்கிறாங்க. உண்மையிலேயே மக்கள் வந்து மாற்றத்தை விரும்புகிறாங்க. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அந்த மாற்றத்தை கொடுக்க போகிறது அதிமுகவான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இந்த 2 திராவிட கட்சிகளுமே கிடையாது. அதிமுக பிஜேபியோட கூட்டணியில் இருக்குங்க. பிஜேபியோட ஒரு சேர்ந்து இருக்கக்கூடிய கட்சி எப்படி மக்கள் நலன் சார்ந்து சிந்திக்க முடியும்? காளியம்மாள் அவர்களுக்கு இது தெரியாதா? நன்றாக தெரியும். இன்னைக்கு தன்னுடைய சுயலாபத்திற்காக தனக்கு வந்து மாநில பொறுப்பு வேணும் அப்படின்ற காரணத்துக்காக, தனக்கு எம்எல்ஏ சீட்டு வேணுன்ற காரணத்துக்காக தன்னை நம்பி இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களையும் கொண்டு போய் அதிமுகல அடமானம் வச்சிருக்காங்க காளியம்மாள் அப்படின்னு சொன்னா மிகையாகாது. அடக்குமுறையிலையும் சரி, அத்துமீறல்கள்லையும் சரி, திமுகவுக்கு கொஞ்சமும் சளைச்சதில்லை இந்த அதிமுக. இதை வந்து பல இடங்களில் அவங்க வந்து நிரூபிச்சிருக்கிறாங்க. கடந்த சில நாட்களுக்கு முன்பு கூட நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர் ஒருவர் வாக்கு கேட்டு சென்றிருந்திருக்காரு. அந்த இடத்துல அவரை கெட்ட கெட்ட வார்த்தையில் கேவலமாக பேசி கூட இருக்கிற 2 பேருக்கு சரக்கை வாங்கி ஊற்றி கொடுத்து கூட்டிகிட்டு வந்து அவமானப்படுத்தி கல்லெடுத்து அடிக்க போய் கெட்ட கெட்ட வார்த்தையில் ரொம்ப கேவலமாக ரொம்ப அசிங்கமாக பேசி இந்த ஏரியாக்குள்ளே நீ வந்து வாக்கு கேட்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து போன ஒரு அதிமுக பிரமுகர், அவருக்கு எதிராக நாம் தமிழர் கட்சியிலேருந்து வழக்கு அப்படிங்கிறதும் கொடுக்கப்பட்டுச்சு. ஆனால் அவர் மீது சட்ட நடவடிக்கை அப்படிங்கிறது எடுக்கப்படலை. அப்போது அவங்க ஆட்சி பொறுப்புக்கு வந்தால் திமுக இது வரைக்கும் 5 ஆண்டு காலமாக எப்படியெல்லாம் நாம் தமிழர் கட்சியினரை வழக்கு போடுறது, மிரட்டுறது, உருட்டுறது, இது மாதிரியான மேடை ஏறி வந்து தாக்குறது, எப்படியெல்லாம் வந்து தமிழ் தேசிய அரசியலை வலுவிலக்க செய்யணும்னு திமுக மெனக்கட்டுச்சோ அதே மாதிரி தான் அதிமுக ஆட்சி பொறுப்புக்கு வந்தாலும் நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக செயல்படும் அப்படிங்கிறது 100க்கு 100 மறுக்க முடியாத உண்மை. நாம் தமிழர் கட்சியில் பயணித்த காளியம்மாள் அவர்கள் உண்மையிலேயே ஒரு பெண் புலியாக செயல்பட்டாங்க அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இன்னைக்கு அதிமுகவில் தன்னை இணைத்து கொண்டு சாம்பாரில் கலக்கிற புலியாக மாறி போனாங்க அப்படிங்கிறது தான் வேதனைக்குரிய விஷயமாக நான் பார்க்குறேன். நாம் தமிழர் கட்சி தம்பிகள் காளியம்மாள் அவர்கள் அதிமுகவில் இணைந்ததை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சமூக நிகழ்வு, அரசியல் சார்ந்த பதிவுகளுக்கு செயோனிசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.